அன்பார்ந்த தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய நிர்வாகிகள், லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், சம்மேளனத்தினுடைய இணைப்பு சங்கங்களை சார்ந்த அத்தனை லாரி உரிமையாளர்களுக்கும் மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கும் செல்லராஜாமணியின் அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, முதலில் எப்பொழுது மணல் குவாரிகள் திறக்கப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் வலைதளங்களிலெல்லாம் குவாரிகள் எப்பொழுது திறக்கப்படும், நமது வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுமா, குவாரிகள் திறக்குமா, இல்லை என்றால் லாரிகளை விற்றுவிடலாமா, எப்சி செய்யலாமா, டேக்ஸ் கட்டலாமா, வேண்டாமா என்று பல்வேறு தருணங்களில் லாரி உரிமையாளர்கள் ஆகிய நீங்கள் குரல் எழுப்பி வந்தீர்கள். இறுதியாக பொங்கலுக்கு முன்பு இது சம்பந்தமாக அரசனுடைய, குறிப்பாக பொதுப்பணித்துறையுடைய உயர் அதிகாரியிடம் பேசிய பொழுது, கண்டிப்பாக பொங்கல் முடிந்தவுடன் தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து மணல் குவாரிகளையும் திறக்கப்படும் என்று உறுதியாக நம்பும்படியாக தெரிவித்தார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு குரல் பதிவு மூலம் பொங்கல் முடிந்த பிறகு குவாரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று சொன்னேன். ஆனால் பொங்கல் முடிந்த பிறகு அதே பொதுப்பணித்துறையுடைய உயர் அதிகாரிகளை நேரில் சந்தித்தும் அலைபேசி மூலம் கேட்ட பொழுது, முறையாக எங்களுக்கு இதுவரை எந்த அழைப்பதிலும் அரசிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை, குவாரி எப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக சொல்வதற்கில்லை என்று சொல்கிறார்கள். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு சென்னை சென்றிருந்த பொழுது பொதுப்பணித்துறையினுடைய முதன்மை தலைமை பொறியாளர் ENC அவர்களை நேரில் சந்தித்து அரசு விரைந்து மணல் குவாரியை திறந்து இயக்கிட வேண்டி முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஒரு மனுவை தயாரித்து ENC மூலம் கொடுப்பதற்காக எடுத்துச் சென்றிருந்தேன். முதன்மை தலைமை பொறியாளர் அவர்கள் பணி நிமித்தமாக கோவை சென்றிருப்பதாக தெரிந்தவுடன் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பொழுது, பொங்கல் முடிந்த பிறகு மணல் குவாரி திறக்கப்படும் என்று சொன்னீர்களே, எப்பொழுது திறக்கப்படும் என்று கேட்டேன். எங்களுக்கு இதுவரை அரசிடமிருந்து எந்த விதமான தகவலும் வரவில்லை. மணல் குவாரி திறக்க வேண்டும் என்பது அரசனுடைய கொள்கை முடிவு. குவாரிகள் திறந்த பிறகு அதில் உள்ள குறைபாடுகளை எங்களிடம் கொடுத்தால் மனுவாக நிவர்த்தி செய்வோம் என்று கூறுகிறார்கள். எனவே மேலும் இந்த மணல் குவாரி எப்பொழுது திறக்கப்படும் என்று கண்டிப்பாக உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. உடனடியாக அரசு நினைத்தால் திறக்கலாம், காலதாமதப்படுத்தும் என்று நினைத்தால் காலதாமதப்படுத்தலாம். ஒன்று, அரசு மணல் குவாரி செயல்பட வேண்டும் என்றால் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு தனிநபர் தொடர்ந்த வழக்கு, பொதுநல வழக்கில் குவாரிகளில் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக லோடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒப்பந்தம் பொதுப்பணித்துறையே செயல்படுத்தப்பட வேண்டும், தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை அரசு மேல்முறையீடு செய்து அதற்கு ஒரு தடையாணை பெற்றால்தான் மணல் குவாரியை திறக்க முடியும், லோடிங் டிரான்ஸ்போர்ட் தனியாருக்கு கொடுக்க முடியும். தனியார் வேண்டாம், பொதுப்பணித்துறையை நடத்தலாம் என்று அரசு முடிவு பண்ணால் இந்த உத்தரவு தடையாக இல்லை, நாளையே குவாரியை துவங்கலாம். ஆனால் அரசு நேரடியாக பொதுப்பணித்துறை மூலம் லோடிங் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒப்பந்தம் செய்வதற்கு விருப்பப்படவில்லை. நீங்கள் தனியாருக்கு லோடிங் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒப்பந்தம் கொடுத்தாலும் உடனடியாக அரசு நினைத்தால் ஒரு வார காலத்தில் அந்த உத்தரவுக்கு தடை பெற்று விடலாம். அதற்கும் முயற்சி செய்யவில்லை. எனவே நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அந்த வழக்கு, அதாவது தனியாருக்கு டிரான்ஸ்போர்ட் லோடிங் ஒப்பந்தம் கொடுக்கக்கூடாது என்ற தடை உத்தரவுக்கு ஒரு தடை உத்தரவு அரசு பெற்றால்தான் இந்த மணல் குவாரி திறக்கப்படும். மேலும் இப்ப மணல் குவாரி இல்லாதனால பெரும்பாலான லாரி உரிமையாளர்கள் எம்சாண்ட், ஜல்லி, பீசாண்ட், ஜிப்ஸ், சவுடு, கிராவல் மண் எடுத்து செல்கிறார்கள். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வருகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா
இந்த சமீப காலமாக குறிப்பாக பல மாவட்டங்களில் பொய் வழக்கு போடுறாங்க. அதில் குறிப்பாக அதிகமாக தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகள் மீது டிரான்சிட் பாஸ் இல்லை என்று முறையாக ஜிஎஸ்டி பில்லுடன் விலை கொடுத்து வாங்கி வரும் கனிமங்களை திருடி செல்வதாக 303(2) PNS ஆக்ட் ரெட் வித் 21 மைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 கீழ் வழக்கு பதிவு செய்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூரில் இதுபோன்று லாரி உரிமையாளர் பாதிக்கப்பட்ட பொழுது தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து லாரி உரிமையாளர்களும் ஏறத்தாழ 300 பேருக்கு மேல் அன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து ஏற்கனவே கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகள் கல்குவாரிகளில் இருந்து கற்களை வெட்டி எடுத்து சக்கைகளை கிரஷருக்கு எடுத்துக்கிட்டு செல்கின்ற லாரிகளுக்கு தான் டிரான்சிட் பாஸ் தேவை. கனிமங்களை கிரஷரில் போட்டு ஜல்லியாகவோ எம்சாண்ட் பிசாண்டாகவோ உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் பினிஷ்டு ப்ராடக்ட் டிரான்சிட் பாஸ் தேவையில்லை. ஒரு கல்குவாரி கிரஷரில் வழங்கப்படும் ஜிஎஸ்டி பில்லே போதுமானது, டிரான்சிட் பாஸ் இல்லை என்று வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ரவிராஜ பாண்டியன் அவர்கள் WP நம்பர் 8338 8339/2099 கிரஷர் உரிமையாளர் தொடர்ந்த வழக்கில் 2006ஆம் ஆண்டு மிக தெளிவாக ஒரு தீர்ப்பு கூறினார். கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகளுக்கு டிரான்சிட் பாஸ் கேட்டு வழக்கு பதிவு செய்யக்கூடாது. கிரஷரில் இருந்து எடுத்துச் செல்கின்ற லாரிகள் கிரஷரில் முறையாக வழங்கப்படும் ஜிஎஸ்டி பில் இருந்தாலே போதுமானது என்று சொன்னார். அந்த தீர்ப்பின்படிதான் தமிழகத்தில் லாரி உரிமையாளர் கிரஷர் இருந்து கனிமங்களை எடுத்துச் சென்று வருகிறோம். ஆனால் சமீப காலமாக அரசுக்கு கணக்காட்டுவதற்காக இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரிகள் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் வித்தவுட் பர்மிட் கேரளாவுக்கு அதானி போர்ட்டுக்கு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தினசரி ஆயிரக்கணக்கான லாரியில் கர்நாடகாவுக்கு போகுது ஜல்லி எம்சாண்ட். இதெல்லாம் எந்த வழக்கும் பதிவு செய்யலை. இந்த ஒண்டி சண்டி லாரி உரிமையான நம்மளை போன்றிருக்காம பார்த்தீங்கன்னா நோஞ்சா அவங்க மேலே தான் வழக்கு போடுவாங்க அதிகாரிகள். மைண்ட் சைடுக்கு இதான் வேலை. இந்த தஞ்சாவூரில் அன்னைக்கு தினம் லாரிகளை பிடித்து இதுபோல் கனிமங்களை எடுத்துச் சென்ற லாரிகள் குறிப்பாக 28/11/2024 அன்று TN 50 J7643 என்ற லாரியை பிடித்து முறையாக ஜிஎஸ்டி பில்லுடன் எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை டிரான்சிட் பாஸ் இல்லை என்று தஞ்சாவூர் கனிம வளத்துறையுடைய உதவி இயக்குனர் அவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் 22/12/2024 அன்று TN 57 AK 9390 என்ற லாரியில் முறையாக கனிமங்களை எடுத்து வந்த லாரியை பிடித்து டிரான்சிட் பாஸ் இல்லை என்று குற்றையன் 187/2024 காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதன் பிறகு 23/1/2025 அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஏடி அவர்கள் இதேபோல் அதாவது TN 81H 3611 TN 81H 3673 என்ற 2 வாகனங்களை ஜிஎஸ்டி பில்லுடன் கனிமங்களை எடுத்து வந்த லாரிகளை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து டிரான்சிட் பாஸ் இல்லை என்று கிரைம் நம்பர் 21/2025 வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஓட்டுநர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். லாரி உரிமையாளர்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துள்ளார்கள். இறுதியாக 27/1/2025 அன்று அதாவது கடலூரில் இருந்து முறையாக சவுடு மண் ஏற்றி வந்த லாரி திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஏடி அவர்கள் அந்த லாரிகளை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அதாவது லாரி நம்பர் TN 30 AF 0066 TN 21 AV 3685 இந்த 2 லாரி முறையாக சவுடு மண் எடுத்துட்டு வருது வித் வேலிட் பர்மிட். கடலூர் மாவட்டத்தினுடைய ஏடி கொடுத்த பர்மிட்டோடு வர்ற லாரியை பிடிச்சி இது சவுடு மண் அல்ல
மணல் என்று புகார் கொடுக்கப்பட்டு காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது காவல் நிலையத்தில் குற்ற எண் 41/25 41/2025 வழக்கு பதிவு செய்யப்பட்டு அன்றைய தினமே 2 ஓட்டுநர்கள் ஒரு கிளீனர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. அதாவது ஏற்கனவே இது சம்பந்தமாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர், அரியலூர் மாவட்ட ஆட்சியர்களை எல்லாம் சம்மேளனத்துடைய நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் லாரி உரிமையாளர் நேரில் சந்தித்து எங்களுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து கூறினோம். டிரான்சிட் பாஸ் கொடுத்தால் நாங்கள் வாங்கிக் கொள்ள தயார். ஆனால் குவாரி உரிமையாளர்கள் டிரான்சிட் பாஸ் கொடுப்பதில்லை. முறையான வேலிட் ஜிஎஸ்டி பில்லு கொடுக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டுதான் நாங்களை லாரிகளை இயக்கி வருகிறோம். நீங்கள் கல்குவாரி கிரஷர் உரிமையாளருக்கு டிரான்சிட் பாஸ் கட்டாயம் லோடு ஏற்றுகின்றவை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பீங்கள். அப்படி கொடுக்காத கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் வழங்கப்பட்ட லைசன்ஸை ரத்து செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள். அவர்களிடம் நாங்கள் பணம் கொடுத்துத்தான் பொருட்களை வாங்கி செல்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது பணத்தை கொடுத்து வாங்கிய பொருளுக்கு எப்படி திருட்டு வழக்கு பதிவு செய்வது கேட்டால், அதன் பிறகு 3 மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் மிக தெளிவாக கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்களாம் தற்சமயம் டிரான்சிட் பாஸ் கேட்டு விண்ணப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கு டிரான்சிட் பாஸ் கனிம வளத்துறை மூலம் வழங்கும் வரை ஜிஎஸ்டி பில் இருந்தால் வழக்கு பதிவு செய்யப்பட மாட்டாது என்று உறுதியளித்துள்ளார்கள். அதன்படி தான் ஓட்டிட்டு வரோம். அதுக்கு பிறகு இந்த 2-3 வழக்கும் போட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக நேற்று திருவாரூருடைய ஏடியிடம் அந்த மேடத்துக்கிட்ட நான் பேசின உரையாடல் கூட குரல் பதிவு உங்களுக்கு போட்டிருந்தேன். இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் கண்டிப்பாக லாரி தொழில் அடியோடு அழிந்துவிடும். கட்டுமானம் அனைத்தும் நிறுத்தப்படும். ஏன்னா லாரி உரிமையாளர் கூட விடுங்க, இந்த ஓட்டுநர் என்ன பாவம் செஞ்சான்? அன்றைக்கு அவன் சம்பளத்துக்கு படிக்கு உழைக்கிறான். பணம் கொடுத்து லாரி உரிமையாளர் கொடுத்த பணத்தை கொடுத்து கிரசந்த பொருள் எடுத்துட்டு வர்றான். அவனை பிடிச்சி நீங்க கேஸ் போட்டீங்கன்னா எப்படி லாரி உரிமையாளர் மீண்டும் பணிக்கு வருவான்? எண்ணி பார்க்க வேண்டாமா? இது எந்த வகையில் நியாயம்? வலுத்தவனுக்கு ஒரு நியாயம், இழைத்தவனுக்கு ஒரு நியாயமா? எங்காவது பெரிய நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்துள்ளீர்களா? அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரி மீது வழக்கு பதிவு செய்துள்ளீர்களா? தினசரி முறையாக கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகள் மீது வழக்கு போடுகிறீர்கள். இதைத்தான் வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது இது எப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னதான், சாராய காய்ச்சல் விட்டுட்டு குடிக்கிறவங்க மேலே கேஸ் போடுறாங்க. ஒரு லாரி பிடிக்கிறீங்க, பிடிச்சு சோதனை பண்ணுறாங்க ஏடி அல்லது காவல்துறையினர். அப்போ நாங்கள் ஜிஎஸ்டி பில்லை காட்டுறோம். அந்த ஜிஎஸ்டி பில் ஒரிஜினல். எதுக்கு வழக்கு பதிவு செய்யணும்? டிரான்சிட் பாஸ் இல்லை, ரைட்டு. எந்த குவாரியில் வழங்கியிருக்கானோ அந்த ஜிஎஸ்டி அந்த குவாரி உரிமையாளர் கூப்பிடுங்க. ஏன் நீ டிரான்சிட் பாஸ் கொடுக்காம பொருளை பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு ஏமாற்றி ஏற்றி விட்ற? டிரான்சிட் பாஸ் கொடுக்காதனால நீ தான் குற்றவாளின்னு அவனை தான் A1 சேர்த்தணும். ஏன் சேர்த்த மாட்டேங்கிறீங்க? கல்குவாரி உரிமையாளரிடம் கிரஷர் உரிமையாளரிடம் மைண்ட் சேடு இருந்து காவல்துறை அனைவரும் கையூற்றப்பட்டுக் கொள்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தலை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலை நீடித்தால் அன்பு சொந்தங்களே, நாம் லாரியை விட்டு போக தவிர வேறு வழி இல்லை. விற்கலாம் என்று சொன்னாலும் வாங்கிக் கொள்ள ஆள் இல்லை. எனவே நம் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்கான கடந்த 4 தினங்களுக்கு முன்பு சென்னையில் கனிம வளத்துறையினுடைய இயக்குனர் அவர்களை கிண்டியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் சந்தித்து இது போன்று பொய் வழக்கு பதிவு செய்து தடுக்கப்பட வேண்டும். தேவைப்பட்டால் உடனடியாக நீங்கள் டிரான்சிட் பாஸ் கொடுங்கன்னு சொன்னோம். அவர் இன்னும் 15 நாட்களில் அனைவருக்கும் பர்மிட் வழங்கப்படும் ஒரு நல்ல செய்தி சொன்னார். நடைமுறைப்படுத்தினா சந்தோஷம். அதுவரைக்கும் எங்கள் வாகனங்கள் மீது ஜிஎஸ்டி பில் இருந்தால் நீங்கள் வழக்கு பதிவு செய்யக்கூடாது. அல்லது கிரஷர் உரிமையாளர் ஜிஎஸ்டி பில்லோட சேர்த்து டிரான்சிட் பாஸ் கொடுக்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்ட ஒரு சில கிரஷரில் ஜிஎஸ்டி பில்லோட டிரான்சிட் பாஸ் கொடுக்குறாங்க. ஒரு டிரான்சிட் பாஸுக்கு 2000 ரூபா வாங்குறாங்க. அன்றைக்கு தஞ்சாவூருடைய கனிம வளத்துறை இயக்குனர் உதவி இயக்குனர் சீனிவாச ராவ்கிட்ட பேசிட்டு பொழுது டிரான்சிட் பாஸ் கனிம வளத்துறை இலவசமாக வழங்கணும்னு சொல்லியிருக்கு, அவங்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறார். புதுக்கோட்டையில் பார்த்தா காலையில் ஒரு லாரி ஓனர் பேசுகிறாரு, டிரான்சிட் பாஸோ கேட்டால் கம்பல்சரியா ஒரு பர்மிட்டுக்கு 2000 ரூபா கேட்குறாங்களாம். இது கொள்ளை அல்லவா? இந்த குவாரி மீது நடவடிக்கை எடுக்க தெம்பு திராணி இருக்குதா? எனவே கனிம வளத்துறை அதிகாரிகளை எச்சரிக்கிறேன், இது போன்று லாரி உரிமையாளர் ஓட்டுநர் மீது பொய் வழக்கு போடுவது தவிர்க்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தில் உங்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இது எல்லாமே
அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஜிஎஸ்டி பில் இருந்தும் கனிம வளத்துறையில் கொடுத்த புகாரின் மீது லாரி உரிமையாளர்கள் மீது பதியப்பட்ட வழக்கு. இதெல்லாம் ஜிஎஸ்டி பில். இதுதான் மாண்புமிகு நீதியரசர் ரவிராஜ பாண்டியன் அவர்கள் ஜிஎஸ்டி பில் இருந்தால் போதும், டிரான்சிட் பாஸ் தேவையில்லை என்று கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இது மட்டுமல்ல, நாம பாருங்க, ஏற்கனவே மைன்ஸ் டைரக்டருக்கு நம்ம பெட்டிஷன் எழுதியிருக்கோம். இது மாதிரி நடவடிக்கை தவிர்க்கப்பட வேண்டும், பொய் வழக்கு போடக்கூடாது, பதிவு தபால் 1-2 அல்ல, பல்வேறு கட்டங்களில் பதிவு தபால் அனுப்பியுள்ளோம். இது எல்லாமே உயர் அதிகாரிகளுக்கு நாம் அனுப்பிய பதிவு தபால் அக்னாலஜ்மெண்டோடு இருக்குது. எதுக்காகனா, விரைவில் நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும், வேறு வழியே இல்லை. பாருங்க, இது எல்லாமே அக்னாலஜ்மெண்டோடு வாங்கி வச்சிருக்கோம். ஒவ்வொரு தருணத்திலும் இந்த கிரஷர் உரிமையாளர்கள் டிரான்சிட் பாஸ் கொடுக்காம ஜிஎஸ்டி பில் கொடுத்து நம் மீது போடப்படுகின்ற வழக்கு சம்பந்தமாக. எனவே அன்பு நண்பர்களே, நீங்கள் அத்தனை பேரும் உங்களிடம் நான் எதிர்பார்ப்பு ஒத்துழைப்பு மட்டும்தான். இந்த லாரி தொழில் அழிந்து கொண்டிருப்பதை மீட்டெடுக்க வேண்டும், நம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து கிரஷர்களிலும் கனிமங்களை ஏற்றுகின்ற பொழுது டிரான்சிட் பாஸ் கேட்டால் அதற்கென்று ஒரு யூனிட்டுக்கு 2000 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாக அங்கிருக்கின்ற டிப்பர் லாரி உரிமையாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்ற 10/2/2025 முதல் கட்டணம் இல்லாமல் கிரஷர்களில் டிரான்சிட் பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் அருகாமையில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த நமது லாரி சொந்தங்கள் எல்லாம் அந்த வேலைநிறுத்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து முடியும் வரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கனிமங்களை எடுத்துச் செல்ல லாரிகளை அனுப்ப வேண்டாம் என்று சம்மேளனத்தின் சார்பாக அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த டிரான்சிட் பாஸ் சம்பந்தமாக பொய் வழக்கு போடுவதை தவிர்க்க வேண்டி வருகின்ற 17/2/2025 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் அவர்களையும் நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அது சமயம் அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம், லாரி உரிமையாளர்கள் எல்லாம், பாதிக்கப்பட்ட லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் எல்லாம் பெருந்திரளாக அந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனு கொடுத்த பிறகு தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் கடந்த 12 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசு மணல் குவாரிகளை திறந்து இயக்கிட வேண்டி எத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்பதையும் அனைவரும் கலந்து பேசி விவாதித்து ஒரு முடிவெடுக்கலாம். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி.